சசி பிரதர் நீங்களும் ரெடி ஆகுங்க. அடுத்த பாயிண்ட். சரி, பிரைஸ் லார்ட். அப்போ இன்னைக்கு நமக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இயேசுவை ஆண்களா பெண்களா இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது எல்லாருக்குமே தெரியும், ஆண்கள் தான் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறார்கள் அப்படின்னு. ஏன்னா இயேசு வந்து அதிகமான சீஷர்களாக உருவாக்குனது யார்? ஆண்களை தான் உருவாக்குனாரு. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு இடத்துல இப்போ ஒரு அன்பை செலுத்திட்டா அப்படியே கரெக்டாக அந்த அன்பை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி இயேசு கூட அதிகமான அன்பு ஆண்கள் தான் செலுத்துனாங்க. இப்போ அப்படி தான். இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னு பண்ணுங்க, நிறையா வீட்லேயே நமக்கு டார்ச்சர் ஆயிரும், சண்டை வரும். அப்போ நம்ம எங்கே போயிடும்? ஆண்கள்லாம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த முள்ளே, இந்த பொண்டாட்டியை கொடுத்து எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கே, அவன் என்ன பண்ணிடுறான்? ஆண்டவர்கிட்ட தான் அன்பு செலுத்துகிறோம். அப்படி தானே? ஆனால் பெண்கள்லாம் ஒரு சண்டை வந்து யார்கிட்ட போயிடுவாங்க? அவங்க மாமியார்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் போயிட்டு பக்கத்து வீட்டில எல்லாம் போய் என்ன சொல்லிடுவாங்க, என் புருஷன் அப்படி சொல்லி திட்டிடுவாங்க. நம்ம போய் என்னைக்கா அப்படி சொல்லுவோமா? கொண்டாடி சண்டை போட்டா எல்லாம் எங்கே போயிடுறோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம போயிடுறோம். அப்போ இயேசு அதிகமாக நேசிக்கிறது யாரு? ஆண்கள் தான் அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்போ வந்து வேலையாக இருக்கட்டும், நமக்கு வாயு ஏதோ ஒரு தொழிலாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை, ஊழியமாக இருக்கட்டும், எங்கே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் தனிமையில் ஆண்கள் நிறையா பேசுவாங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க? தனிமையில் ஆண்டவர்கிட்ட பேசாமல் என்ன பண்ணிடுறாங்க? பக்கத்து வீட்லேயும் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் போய் பேசிடுவாங்க. ஆண்கள் வந்து குறை பேசுவாங்களா? குறையே பேச மாட்டாங்க. எதுவும் பேசுனாங்கன்னா ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? குறையா பேசி இப்போ கூட என்ன பண்ணுறாங்க? பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் வந்து ஆண்டவரை வந்து நேசிக்கிறது கிடையாது. பெண்கள் வந்து ஆண்டவரை நேசிட்டு என்ன பண்ணுவாங்க? குறை பேச மாட்டாங்க, சமாதானமாக இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அதனால இயேசு அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா ஆண்கள் தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. இயேசுவும் ஆண்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரு. சரியா? நான் சொன்ன சரியா? சரி, வாய்ப்புக்கு நன்றி. அவங்களோட பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. ஆண்கள் தான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறாங்க, ஆண்கள் தான் ஊழியத்தில் அதிகமாக. அதோட பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க, எல்லாருமே ஆண்கள் தானே. யாராவது பெண் சீடர்கள் இருந்தாங்களா? அதான் கேட்டது, நான் கேட்டதில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா பெண்கள் வந்து ஜீசஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, கடவுள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஊரெல்லாம் பரப்பி விட்டுறாங்க, வெளியே தலை காட்ட முடியறதில்லை. போய் சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் அதில் ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, சாலமோன் வந்து எழுதி வைத்திருக்கிறாரு. சாலமோன் வந்து நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் 1000 வைஃபாம் அவருக்கு. அப்போ கடைசியில் எழுதி வைத்திருக்கிறார், 1000 பேரில் ஒரு ஆணை நான் பார்த்துட்டேன், ஒரு புருஷனை கண்டுபிடிச்சிட்டேன், நல்ல புருஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் 1000 பேரில் ஒரு ஸ்திரீயை, நல்ல ஸ்திரீயை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஸோ பிரதர் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ வான்மதி சிஸ்டர் வருவாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது, பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் அவங்க பேசுவாங்க. வாருண் பிரதர், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? சசி பிரதர், ஆண்களா பெண்களா? ஆண்கள். சரி, யாராவது மாத்தி பேச விரும்புறீங்களா? பெண்களா? சசி பாஸ்டர் நீங்க? சரி, சசி பாஸ்டர் பேசுங்க. சரிங்களா? சரி, ஓகே. சரி, பாப்பா சிஸ்டர் என்ன சொல்றாங்க பாப்பா. சிஸ்டர் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. பிரதர் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் தான் ஒத்து போகும், அதனால நாங்கள் ஃபுல்லாக ஓகே சொல்ல மாட்டோம். ஆண்டவர் வந்து பைபிள் ஃபர்ஸ்ட் பைபிள் படி பார்த்தா ஆண்டவரை சுற்றி இருந்தது அநேக பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. பைபிளே எழுதியிருக்கு, ப்ரூஃபாக எழுதியிருக்கிறது. ஆண்டவர் முத தரிசனமானதும் ஒரு பெண்ணாகிய மகதலேனாள். அப்போ நாங்களும் ஒரு விசேஷித்தமானவர்கள். ஆண்டவருடைய பார்வையில கிறிஸ்துவுக்கு முன் ஒரு வேலை அப்படி இருக்கலாம். அதாவது எங்களுக்குள்ள கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பெண்களாகிய அநேக குணங்கள் ஒரு சிலதுல மாற்றுப்பட்டு இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை நாங்கள் உண்மையாக நேசித்து அவரை எங்களுக்குள்ள நாங்கள் ஏற்றுக்கொண்டு, பெண்களாகிய பொதுவாக பேசுகிற பெண்களாகிய எல்லாருக்குள்ளேயும் இயேசு வரும்போது எங்களுக்குள்ள மாற்றம் வருகிறது, மலர் போன்ற வாசனை வீசுகிறது. அதனால மலர்கள் எப்பொழுதும் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிளாசமாக தான் இருக்கும், அது வாசனையாகவும் அழகாக தான் இருக்கிறது போல பெண்களாகிய நாங்கள் ஆண்டவரை நேசிப்பதில் உங்களுக்கு குறைஞ்சது நாங்கள் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும். வேதத்தின் மூலமாகவும் வாழ்க்கையின் அடிப்படையில் நிறைய பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள் மாற்றங்கள் மூலமாகவும் நாங்கள் அதை நிரூபித்து காட்ட முடியும். சாலமோன் ஞானியை எழுதி வச்சிருக்கார் சிஸ்டர், அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்போம்.
சலமோன் ஏன் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை காணவில்லை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க பார்த்து 1000 பேர் வாசனம் படிச்சிருப்பீங்கல்ல? அதுல சொல்லியிருக்கிறாங்க, நேச்சர் படி மாறி மாறி கொஞ்சம் இயற்கையாக நாங்க வீழ்ந்தது முதல்ல நாங்க தான், ஏவாளாகிய நாங்க வீழ்ந்ததுனால அது வந்து வீழ்ச்சிகள் எளிதாக எங்களை பாதிக்கப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஈஸியா நாங்க உங்களை நம்புறோம், பார்க்க ஜென்ஸ் உங்களை நாங்க நம்புவோம், நம்பி எல்லாமே செஞ்சு எல்லாம் செய்யும் போது உங்களால தான் நாங்க ஏமாற வேண்டியது. கைத்தட்டுங்க. உண்மைதான், அப்படி ஒரு இலக்கின மனசாக நாங்க இருந்து நாங்க உங்களை நம்பி எல்லாமே பொதுவா ஆண்கள் மீது நாங்க உடத்துல அப்படி பண்பு அப்படி பாசம் எல்லாம் நிறைந்து உங்களை விட நாங்க அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண வெளிப்படையா காட்டுவது, ஒரு உணர்ச்சிகளை ஈஸியா புரிந்து கொள்வது பெண்கள் தான். அந்த சிச்சுவேஷன்ல அப்படி வரும்போது பாசிட்டிவானதும் வந்துருது, நெகட்டிவானதும் அதிகமா வந்துருது, ரெண்டுமே வந்துருது. ஃபீலிங்ஸ்ல வந்ததுனாலதான் சாலமோன் அவ்வளோவா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் அவரால் அதை வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல, ஒரு பெண்ணை வந்து நிற்க முடியும். ஆனா அப்பொழுதுல காலத்து கிறிஸ்துவுக்கு அப்புறம் உள்ள காரியத்துல இன்னைக்கு ஒரு பெண்ணை எடுத்து பேசணும்னா ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறாங்க, ஆண்டவர் மேல உண்மையா அன்பு வைக்காங்கன்னா அவங்கள நல்ல ஒரு சாட்சி வச்சு சொல்லலாம். எந்த ஒரு இதுல உயர்த்தி வச்சு ஆண்களும் பெண்களும் ஒன்றும் தான், பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட நம்ம நாட்களை நம்ம சொல்லலாம், தைரியமாக நம்ம சொல்லலாம். பார்க்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கிறிஸ்துவை நேசிக்க 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 எல்லாமே அவரை போல மாற மாற எல்லாம் முடியும், எங்களாலையும் முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சொன்ன முக்கிய பாயிண்ட் கவனிச்சிங்கன்னா, இயேசுக்கு வந்து ஆண் சீடர்கள் மாத்திரமல்ல, அநேக பெண் சீடர்களும் இருந்தாங்க. ஸோ பெண் சீடரில் இயேசு நேசிச்சாரு, இயேசுவை பெண் சீடர்கள் நேசிச்சாங்க, அந்த பாயிண்ட் சொன்னாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நாங்கள் வந்து இலகிய மனதுடையவர்கள், எங்களை ஆண்கள் தான் ஈஸியாக ஏமாத்துறீங்க அப்படி சொன்னாங்க. சரிங்களா? அது ஒரு வகையில் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. அது ஒரு வகையில் கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம மீட்டிங் போனோம்னு வைங்க, கன்வென்ஷன்ஸ் எல்லாம் போனோம்னு வைங்க, பரிசுத்தாவே குதிச்சு ஆடிட்டு இருக்கிறது பெண்கள் தான் ஆடுவாங்க. நான் நேற்று பஸ்ஸில் வரும்போது நான் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு வந்தேன். பரிசுத்தாவையில் டான்ஸ் ஆடுறதும் பெண்கள் தான் ஆடுவாங்க, இந்த பக்கம் அசுத்தாவையில் பேய் பிடிச்சி ஆடுறதும் பெண்கள் தான் ஆடுவாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கதவை திறந்து விட்டுருவாங்க. ஆண்டவர் கதவை தட்டினாலும் வாங்க ஆண்டவரே ஈஸியாக திறந்து விட்டுருவாங்க, விசுவாச கதவை தட்டினாலும் வாங்கய்யா அப்படின்னு சொல்லி ஈஸியாக கதவை திறந்து விட்டுருவாங்க. ஆண்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, திறக்கலாமா வேண்டாமா, இது யார் தட்டுறாங்க, அதுக்குள்ள காட் ஜீசஸும் போயிடுவாரு, பிசாசும் போயிடுவான். சரியா? நல்ல பாயிண்ட் எடுத்து வைத்தாங்க. இப்போ வந்து சசி பாஸ்டர் வர்றாங்க, முன்னாடி வர்றாங்க. வந்து சசி பாஸ்டர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறீங்க? வாங்க, அவங்க சாய்ஸ், நீங்க யாருக்கு வேணாலும் பேசலாம், அவங்க சாய்ஸ்ல கொடுக்கலாம். பாருங்க, பட்டிமன்றம் வந்து இப்படி நம்ம பேசி பழகணும். பைபிள் காலேஜில் மெயினாக பேச்சு கரெக்டாக பேசிட்டோன்னு வைங்க, நம்ம ஜனங்களை வந்து நமக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ அதில் ஒரு ப்ராக்டிஸ் இது. ஓகே, சசி பாஸ்டர் வெல்கம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சோத்திரம். 2 டாப்பிக்கில் பேசிட்டு இருக்கிறோம். உதாரணமாக நான் ஆண்கள் பக்கம் பேசலாம்னு சொல்லி இருந்தேன், அதுலேயும் பாயிண்ட் இருக்குது, இதுலேயும் பாயிண்ட் இருக்குது. அதனால் சகோதரி கேட்டுக்கொண்ட நிமித்தமாக பெண்கள் பற்றியும் பேசணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து எல்லாரையும் சரிசமமாக அவர் நேசிக்கிறார். இன்னொன்று சகோதரி சொன்னாங்க, பெண்கள் வந்து இலகிய மனதடையர்கள். சமீபத்தில் சின்ன ஒரு குறிப்பு ஒன்று படித்தேன். அது பெண்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆண்களுடைய அழகை பார்த்து அவங்க சூஸ் பண்ணுறது இல்லையா, ஆண்களுடைய கருத்து, அதாவது அவங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய திறமை, அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போது ஆனால் ஆண்கள் வந்து நேரம் ஆப்போசிட், அழகு மட்டும்தான் பார்க்குறாங்க ஒழிய மற்றபடி அந்த பெண் குணசாலியான ஸ்திரியா அப்படின்றத பார்க்குறது சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னொரு கருத்து சகோதரி சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னாங்க, இந்த சாலமோன் வந்து 1000 ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ கூட குணசாலினா பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு. அதில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கற்பனைக்கு அவர் மீறினதான் அவருடைய விளைவு. எப்படி அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொன்னார், எகிப்து தேசத்துடைய பெண்ணை நீ கொல்ல வேண்டாம், பார்வோனுடைய குமாரத்தை நீ கொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னதை பார்க்குறோம். இன்னொன்று, அவங்களுக்கு வந்து ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது. அதனால சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு அது வந்து பெரும் காரணமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குற இடத்துல. இன்னொன்று, புதிய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கும்போது பெண் சீசர்கள் சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. சகோதரி சொன்னாங்க, முதல் தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு. ஆகவே
பெண்களும் வந்து சீக்கிரத்தில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டாங்க. ஆண்கள் இருந்தாங்க தான். ஆண்களில் ஒருத்தர் வந்து நான் விரலை போட்டால் தான் நம்புவேன் ஒருத்தர் சொன்னார். விழாவில் கையை போட்டால் தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் அவனை அவிசுவாசி ஆகிறாங்க, விசுவாசி ஆகிறாங்க. ஆனால் எந்த பெண்கள்கிட்டையும் அப்படி ஆண்டவர் வந்து நேரடியாக சொன்னதே கிடையாது. பேதுரு வந்து பார்க்கும்போது ஆண்டவர் 3 முறை மறுதளிச்சார். அந்த 3 முறை மறுதளிச்சதையும் வச்சு பார்க்கும்போது 3 முறை அவரை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது, சில வாக்கியங்களை அவருக்கு வந்து சொல்லி அவரை உறுதிப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஆகவே 2லேயும் ஈக்குவல் பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் பெண்கள் பக்கமும் ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாரையும் சமமாக நேசிக்கிறாருக்காக வாய்ப்பு இதெல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸில் வருது. ஸோ ரெண்டும் அவங்களுக்கு பேச முடியும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பக்கமும் பேச முடியும், இந்த பக்கமும். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸில் தான் அப்படியே வரும்போது. ஸோ ஆண்டோட கிருபையினால நானும் வந்து தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கறனால தான் அதை ஸ்பாட் பண்ணி நம்ம பேச முடியுது. நம்ம வந்து ஒருத்தர் பேசும்போது நம்ம கவனிக்கணும். எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை கவனித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணி நம்ம சரி பண்ணணும். பிரதர் சொன்னது போல் சொல்லுங்கள். ஓகே, ஒரு 2 minutes. ஓகே, பிரதர் சொன்னது போல் சிஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறாங்க. அது உண்மைதான். என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிரதராக இருக்கிறீங்க, நான் சிஸ்டராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இயேசுவை லவ் பண்ணுறதை விட நாங்கள் சிஸ்டர்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக லவ் பண்ணுவோம். எங்கள் நேச்சர். நாங்கள் வந்து இயேசு விடாமல் கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். ஸோ பிரதர் அந்த பாயிண்ட்டை அது சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் அது சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஏவாள் வந்து அங்கே இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் இருக்கும்போது சர்ப்பம் வரல. ஏன்னா ஆண்கள் வந்து சில கேள்விகள் கேட்பாங்க, அதனால பாம்பு வரல. கரெக்டாக ஆதாம் எப்போ வெளியே போகிறாரு, தோட்டத்தோட்ட வெளியே போகிறாருன்னு சொல்லி பாம்பு பார்த்துட்டே இருந்திருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது வந்து ஸ்திரீ கிட்ட பேசியிருக்கு. பேசும்போது ஸ்திரீ வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வாங்க, இல்லைனா போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லியிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஒரு வேளை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அந்த டைம் வந்து இவங்க அவங்கள விட்டதுனால வந்த வேணாம். ஸோ நான் வந்து தமாசா சொல்லுவேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், வேறு கிளாஸில் என்ன சொல்லுவேன், நான் பரலோகத்துக்கு போய் ஃபஸ்ட்டு காடை வந்து பார்த்து பேசி ஏசுநாதரை கட்டி பிடிச்சி நலம் விசாரிச்சுட்டு அடுத்தது நான் மீட் பண்ண வேண்டியது ஏவாளை தான் நான் மீட் பண்ணுவேன். ஏன் நீங்கள் கனியை சாப்பிட்டீங்க, ஏன் அதான் இல்லாத போது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி தமாசா பேசுவேன். ஸோ 2 பேருக்கும் இது இருக்குது. இப்போ அந்த மாறன் பிரதர் வராங்க. பிரதர்ஸ் பற்றி பேசுகிறீங்களா, சிஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறீங்களா? பிரதர்ஸ் பற்றி பேசுகிறேன். சிஸ்டர்ஸ் பேசி நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, வாங்க வாங்க. அடுத்தது பிரபு பாஸ்டர், நீங்கள் பிரதர்ஸ் பற்றி பேசுகிறீங்களா, சிஸ்டர்ஸா? பிரதர்ஸ் பற்றி பேசுகிறீங்களா? ஓகே, நீங்களும் பேசலாம் பேசலாம். சரிங்களா, உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, யாருனாலும் பேசலாம். நீங்கள் கை தூக்கும்போது நாங்கள் பைக் கொடுப்போம். சரிங்களா? எனக்கு இது பேசும்போது வந்து எனக்கு வந்து பைபிளுக்கு ஒரு வசனம் வந்து ஞாபகம் வந்தது. அதனால் அது காமனாக தான் அது இருக்கும். அது ஆனால் இது பொருத்தமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. லூக்கா 7:44 47 வரைக்கும் வாசிங்க. வாசிங்க. லூக்கா 7:44 முதல் 47. 7:44 வரைக்கும். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். 47 வரைக்கும். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். எனக்கு இது வாசிக்கும் போது வந்து இப்போ பேதுரு வந்து ரொம்ப நெருங்கிய சீசன் தான். ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து பேதுருவை பார்த்து தான் ஆண்டவர் வந்து இந்த கேள்வி வந்து கேட்குறாரு. நீ வந்து நான் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணி கூட சரி கவனிக்கல, அதுவே வந்து வந்ததுலேருந்து என் பாதத்தை முத்தம் செஞ்சு தன் தலைமயிரினால் என்ன செய்கிறான் துடைச்சு அது வந்து இதை பார்க்கும்போது எனக்கு யார் அதிகமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு உணர்றாங்களோ அவங்கள அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு இப்போ இந்த ஆண்டவர் எல்லாத்துக்கும் நிறைய மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த உணர்வு எனக்கு இவ்வளோ மன்னிக்கப்பட்டிருக்குன்ற அந்த உணர்வு வரும்போது தான்
ஒவ்வொருத்தரும் அதை வச்சு தான் அவன் வந்து ஆண்டவர் மேலே காட்டுற அன்பு வந்து டேலி பண்ண முடியும், இல்லைன்னா கணக்கு பார்க்க முடியும். இப்போ எனக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு வந்து எனக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. பேதுரு வந்து அதிகமாக அன்பு கூறுறது காரணம் வந்து அவர் வந்து மறுதளிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப அன்பு கூறுறார். அப்போது இவ்வளோ பண்ணி அதை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போது நம்ம செஞ்ச பாவங்களுக்கு எவ்வளோ மன்னிப்பு கிடைச்சி நமக்கு உணர்வு வருதோ அதை தெரிஞ்சிக்க நம்ம ஒவ்வொரு பாவத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டே போவோம். இதான் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அதை தெரிஞ்சிக்க வந்து அது மன்னிக்க ஆண்டவரால் நமக்கு மன்னிக்கப்படுது. அதனால தான் அந்த அன்பு வந்து கூடுமே வழி. சும்மா நம்ம மேலோட்டமாக பாவம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுனால அன்பு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்படின்னு அன்பில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் வந்து இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த லேடிஸ் வந்து அந்த ஸ்திரீக்கு வந்து என்னை இவ்வளோ விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ என்னை கல்லடிக்கு கொலை பண்ண வந்தாங்க, இருந்தாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சு விட்டாரு. பிரமாணத்தை பற்றி நான் கொலை செய்யப்பட வேண்டியவர், ஆனால் என்னை ஆண்டவர் காப்பாற்றினாரு அப்படின்னு அது புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் பேதுருவை விட அதிகமாக இந்த இடத்துல வந்து ஸ்திரீ தான் நேசிக்கிறா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. வாய்ப்பு கொடுத்தது நன்றி. ஓகே, ஸ்திரீகளுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க தனியாக போராடணும்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷன் மறுபடியும் தானி பிரதருக்கு தான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சசி பாஸ்டர் பண்ணணும்னு வச்சாங்க, அவங்களும் அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. பரவாயில்ல. இப்போ பிரபு பாஸ்டர் வரீங்களா? பிரபு பாஸ்டர் வந்து இப்போ ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி கடைசியாக பேசுறீங்களா? ஓகே, வேற யார் பேசுறீங்க சிஸ்டர்? பெண்கள் இல்லை, பின்னாடி சிஸ்டர் நீங்க பேசலையா? ஓகே, அதான் ஒரு ஆண்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். பிரபு ஃபஸ்ட்டு வாங்க. அந்த 2 பாயிண்ட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம மாறுன்றது நல்லா பேசினாங்க. அந்த வசனத்தை எடுத்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிக காரியங்கள் வரும். இப்போ நம்ம பிரபு பாஸ்டர் வருவார். வந்து என் ஒய்ஃப் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி அதை பேச போகிறாங்க. வாங்க பிரதர், வாங்க வாங்க வாங்க. நார்மலாக பேசுங்க. ஃபாஸ்டிங்கில் ஆண்கள் தான் நாங்கள் தண்ணி குடிக்காமல் இருப்போம். அவங்க தண்ணி குடிச்சிருவாங்க, சாப்பிடுவாங்க, இடையில போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க நம்ம மார்க்ன்றதை சொல்லிட்டு போனாரு, அதிகமாக அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசிட்டு போயிருந்தாங்க. ஆனால் வேதத்தில் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதிகமாக பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் என்ன பண்ணிருந்தாங்க, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. பெண்களோட பேர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உண்மையாக இருந்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக கூட இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதிகமாக நேசித்தபடினால் அதுலேருந்து ஒரு பெண்கள் கூட என்ன செய்யல, தெரிந்தெடுக்கவில்லை. அந்த முக்கியமாக அந்த 12 பேர்ல நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதிகமாக ஆண்கள் தான் நேசிக்கிறது வேதத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது. பெண்கள் எப்படியாவது என்ன செய்வாங்க, வஞ்சிக்கப்பட்டு ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தவில்லை. அதிகமாக ஆண்களை தான் நேசித்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு பிரியமாக வாழ்ந்தபடியினால் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் நம்ம டேனி பிரதர் சொன்னது போல அதிகமாக அவங்க இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரியமாய் வாழ்ந்திருக்கிறாங்க யார், ஆண்கள். அதனால அவங்களுக்கு தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த ஆண்களை தான் இயேசு வந்து சீடர்களை கூட்டிகிட்டு ஊராக தெரிந்தார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டில் பேசினாங்க. ஏன்னா பெண்களை கூட்டிகிட்டு போயிருந்தா அவங்கள வந்து தனி ரூம் கொடுத்துருக்கணும். ஆண்கள்லாம் ஹாலில் படுக்க வச்சிருக்கலாம், பெண்களுக்கு தனி ரூம் வேணும், அவங்களுக்கு மேக்கப் செட்டு வேணும். அதே போல் ஃபர்ஸ்ட் மிஸ்லேயே வந்ததும் ஆண்கள் தான் வந்தாங்க. பாருங்கள், நாங்கள் எம்டியூ கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். வெனஸ்டேஸ் வந்து எம்டியூ கிளாஸ் இருக்கும்போது அது நல்ல டிஸ்கஷன் நடக்கும். நம்ம அப்போஸ்தலிக் சர்ச் பாஸ்டர் அதில் இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இதே போல் ஒரு இது வந்துச்சு. ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்கள் நீங்கள் வந்து பெண்களாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு முன்னாடி வர விட மாட்டேங்கிறீங்க, எங்களை தட்டி தட்டி உட்கார வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அதில் பாயிண்ட் சொன்னாங்க. அதில் அப்போஸ்தலிக் பாஸ்டர் வந்து பெஞ்சமின் பாஸ்டர் வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க. என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா, உங்கள் சேஃப்டிக்கு தான் நாங்கள் அப்படி பண்ணுறோம், நாங்கள் வந்து வெளியே போய் தனியாக ஊழியம் பண்ணிடுவோம்,
உங்களால் பண்ண முடியுமா, உங்களை யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால உங்கள் சேஃப்டிக்காக தான் நாங்கள் அப்படி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கரெக்டாக சொன்னாங்க. சில வேலை அதுவும் இருக்குது, ஜெண்டர் ரோலும் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி எங்களால் பண்ண முடியும், அதுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அவங்க சாட்சியை நாங்கள் பிரதர் சொல்லி நாங்கள் சில பேர் கேட்டுட்டு இருந்தோம். ப்ளஸ் இதை சொல்லிவிட்டு அவங்க சாட்சியும் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள இங்கே கொண்டு வந்திருக்கிறது பெரிய சாட்சி. ஸோ முதலாவது ஆண்கள் பேசுகிறீங்களா, சாட்சி சாரி பெண்கள் சொல்கிறீங்களா, சாட்சி சொல்கிறீங்களா? பெண்கள் சொல்லிட்டு சாட்சி சொல்லுங்கள், உட்காந்து பேசுனாலும் பேசுங்க. பெண்களை அதாவது இயேசுவை வந்து அதிகமாக நேசிக்கிறது, அதிகமாக அன்பு கூறுறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக பெண்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரண சின்ன எக்ஸாம்பிள், இப்போ கொண்டு வந்தவங்கள எத்தனை பேர் பைபிள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பெண்களை தவிர, பாஸ்டர்ஸை தவிர. பொதுவாக சபைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்கிற சைடும் பெண்கள் தான். நாங்கள் தான் அதிகமாக இருப்போம். மெஜாரிட்டியாக பைபிள் ரீட் பண்ணுறதே நாங்கள் தான். ஒரு ஜென்ஸ் கூட வாயை திறக்கவே மாட்டாங்க. அதனால எப்பொழுதுமே அந்த வார்த்தையோட டச்சில் இருக்கிறது நாங்கள் தான், பெண்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ அண்ணா சொன்னார், ஏவாள் கிட்ட தான் முதல்ல வந்து பிசாசு போகணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அதுதான் கட்டளையே. பெண்களை வந்து நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆதாமுக்கு சொன்னது. அப்போது ஏவாள் வந்து ஒரு பழத்தை வந்து கொடுக்குறா ஆதாம் கிட்ட. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன், இதை ஏமா நீ வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அதனால அன்னைக்கு அதை ஆண்டவர் பார்த்துல அவர் கிளியரா இருந்திருந்தாரு அப்படின்னா இது அந்த ஃபேக்டே பாலிசியே மாறி இருக்கும். இவர் என்ன சொல்லிட்டாரு? அப்படியே வாங்கி சாப்பிட்டாரு. அப்போ அந்த இடத்துல சரியான வழிநடத்துதல், கைடன்ஸ் கொடுக்கல அந்த பெண்ணுக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் அந்த பழைய சமுதாயத்தில் பெண்களை வந்து அடக்கி உடக்கி வெளியில் வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகம் தெரியாது அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ முக்கியமாக ஆண்டவர் வர்றதுக்கு காரணமே புறஜாதிகளுக்கு, ரெண்டாவது பெண்களுக்கு இந்த சட்டத்தையே மாற்றணுங்கிறதுக்காக தான் வந்தார். அதனால தான் முதல்ல தரிசனமானதே மகதலேனா மரியாள் மூலமாக தான் அந்த சுவிசேஷமே முதல்ல போனது வெளியில். அதுக்கப்புறம் தான் மகதலேனா மரியாள் வாயின் மூலமாக போய் தான் அந்த சீடர்களுக்கே அறிவிக்கிறாங்க இயேசு எழுத நற்செய்தியை. அப்போது பெண்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு. இயேசு பிறப்புக்கு முன்னால் பெண்கள் எப்படின்னு தெரியாது. இயேசு பிறப்புக்கு அப்புறம் பெண்கள் வந்து ஆண்டவரோட விசுவாசத்தில் ரொம்ப அதிகமாக ஐக்கியமானவர்கள் பெண்கள் தான். அது பைபிளில் சொல்லப்படலை, ஆனால் இது நாள் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டவங்க ஆண்களை விட பெண்கள் வந்து பெரிய அளவில் நிறைய மிராக்கிள்ஸும் பண்ணுறாங்க. நிறைய, ஏன்னா அவங்க வந்து மன ரீதியாக எல்லாத்தையுமே, குழந்தைங்களையும் வளர்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும், எல்லாமே நிறைய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நினச்சி நிற்கிறது பெரிய வேலை. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரே கடமை தான், வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டுட்டா ஒரே ஒரு கடமை தான். அவங்க வந்து வெளியில் ஊழியத்துக்கு போயில எல்லாமே பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து ஆளினால் எல்லாமே பார்த்து அந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து இது நாள் வரைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, ஆண்டவர் விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பெண்கள் அப்படின்னு நான் 100% சொல்லுவேன். பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னோட சாட்சி இல்லை சாட்சி என்னன்னா, இப்போ வந்து கடந்த ஒரு 6 மாசமா எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கால் வந்து முட்டி மடக்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு அந்த மாதிரி லைட்டாக வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசி 3 மாசமா ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கால் ரொம்ப நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக பல்ஜாகி வீங்கி போயிட்டு உள்ளே எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடக்கும்போது எலும்பு உரசுறது எனக்கே கடாமுடான்னு ஒரு சத்தம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது சரி போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாரம் போய் பார்த்துட்டு வந்தப்போ அவர் சில டேப்லெட்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க. அப்போது அந்த டைம் போட்டுட்டு அது சரியாகலை, எதுவுமே ஆகலை. அப்போ 2வது டைம் போனோம். சரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து காலில் என்ன தான் இருக்குது அப்படி பார்த்துடலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஜவ்வு வந்து நல்லாவே விலகி இருக்குது. அது வந்து இடித்ததில் ஏதோ செதஞ்சிருக்கு. அது வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் அதை பாதி வெட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸை வச்சு தான் வந்து மீதி வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் இங்கே அட்மிட் ஆகிறதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அமௌண்ட் எதுவுமே எங்கள் கையில் இல்லை. நாங்கள் வர வேண்டாம், ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 50,000 எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆனிச்சு. சரி நமக்கான அமௌண்ட் வந்துருச்சு, சரி சர்ஜரிக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி அடுத்த நாள் கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது நான் நினச்சது என்ன அப்படின்னா, ஜவ்வெல்லாம் எடுத்துட்டா நம்ம திருப்பி சாப்பிடும்போது அந்த ஜவ்வெல்லாம் வளர்ந்துரும், ஏன்னா பேலன்ஸ் பீஸ் தானே அது வளர்ந்துரும், அப்படி தான் என்னோட இது அப்படி தான் இருந்துச்சு.
டாக்டர் அங்கே போனோன்னே மறுபடியும் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வு எடுத்துருவோம், பேலன்ஸ் வந்து ஒரு 30-40% ஜவ்வு தான் உங்களுக்கு இருக்கும், அதை வச்சு தான் இருக்கணும், அது வளராது திருப்பி, ஏன்னா அது ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி, அது வந்து வளராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு வந்து என் உடம்புல இருந்து ஒரு பொருளை எடுத்து போடும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் அவங்க சர்ஜரிக்கு வெயிட் பண்ண சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லி ரூம்க்கு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு கேட்டேன், ஆண்டவரே, கண் இல்லாதவனுக்கு கண்ணு, காது இல்லாதவனுக்கு காது, முடவனை எல்லாத்தையும் நடக்க வச்சு இந்த வார்த்தையெல்லாம் உண்மை தானே, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆர்கன்ஸை அந்த சட்டுன்னு ஒரு நேரத்தில் நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு வந்து என் காலில் இருந்து ஒரு சின்ன பீஸை கூட அந்த டாக்டர் எடுக்கக்கூடாது, அது செதஞ்சு போனது எல்லாம் ஒட்டுமா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் உண்மைனா என் காலில் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க சர்ஜரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அனஸ்தீசியா கொடுத்தாங்க, 3 மணி நேரம் ஆப்ரேஷன் சொல்லி அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஆனால் போயிட்டு டாக்டர் ஒரு 3/4 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டாரு. வெளியில் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவங்க காலில் நாங்கள் அந்த மெஷின் விட்டு பார்த்ததுல ஒன்றுமே நடக்கல, எல்லாமே இந்த கால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 2 ஹோலும் அந்த மெஷின் விட்டதுக்கான அந்த 2 ஹோலும் ஸ்டிச் பண்ணி என்னை அனுப்பிட்டு அப்புறம் வந்து இவர்கிட்ட இவர் சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. ஏன்னா ஜபம் பண்ணிட்டு நான் போன கான்ஃபிடென்ட்டாக, அதுக்கப்புறம் எனக்கு அந்த அனஸ்தீசியா மயக்கத்தில் இவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொன்னார், உன் காலில் இருந்து எதுவுமே எடுக்கலாமா, எல்லாமே இந்த கால் மாதிரியே இருக்குது, அந்த ஸ்டிச் மட்டும் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். நான் விடிய அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிட்டே இருந்தேன். அந்த அரை மயக்கத்துலேயே நன்றி சொல்லி அடுத்த நாள் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன். என்னோட பாடி மட்டும் தான் அப்படியே மயக்கத்தில் இருந்துச்சு. எனக்கு எந்திரிச்சு உட்காந்து அவர் செஞ்ச அற்புதத்தை எந்திரிச்சு நான் இன்னும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் பாடியில் எனக்கு முடியல. அந்த அனஸ்தீசியோட எஃபெக்ட் வந்து எனக்கு சரியான தலைவலி, எந்திரிச்சு உட்கார முடியல அப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசு துடிக்குது, எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு நன்றி சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு, வாயில் வார்த்தை வரல. சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்படின்னு நான் அந்த ஒரு வார்த்தையை தொடங்கும் போது அந்த நைட் டைமில் 2வது வார்த்தை நான் சொல்லலை, இது 100% நான் நிஜமாக சொல்கிறேன். 2வது வார்த்தை, 3வது வார்த்தை, அப்படி நிறைய வார்த்தை எனக்குள்ளே யாரோ ஒருத்தர் சத்தமாக ப்ரேயர் பண்ணுறாங்க. அது நான் ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தையை நான் அந்த இடத்துல வந்து இது 2வது மிராக்கிள், அதே ஹாஸ்பிட்டலில் 2வது மிராக்கிள், இது 100% நிஜமாக சொல்கிறேன். அடுத்தடுத்து அந்த வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, அது என்ன வார்த்தைன்னு கூட தெரியாது. அவ்வளோ சத்தமாக எனக்காக ஒருத்தர் உள்ளுக்கு அப்படி ப்ரேயர் பண்ணதை நான் கேட்டேன், அந்த சத்தம் கேட்டேன். அப்புறம் அவர் காலையில் வெளியில் வந்தார். உள்ளே வரும்போது அவருக்கு அந்த ப்ரெசன்ஸ் தெரிஞ்சிச்சு, யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு, உள்ளே ஏதோ ஒரு யாரோ பக்கத்துல இருந்து நமக்காக ஜெபிச்சிருந்தா எப்படி ஒரு வாசனை, நல்ல வாசனை, அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் அவருக்கு தெரிஞ்சது. இது வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு 2 இந்த ஃபர்ஸ்ட் மிராக்களோட செகண்ட் மிராக்கள் நமக்காக உள்ளுக்கு பரிசுத்தாவியானவர் அவ்வளோ ஏங்கி நமக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்மளை சுகம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும்போது அவருக்கு நான் இன்னும் கோடி 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 நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு வேண்டிய வாழ்க்கை ஃபுல்லாக அர்ப்பணிச்சுக்கிறேன். நல்ல அவங்க வந்து சொன்னாங்க, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக நேசிக்கிறாங்க. என் லைஃப்லேயும் பார்க்கும்போது நாங்கள் வந்து அவர் பாதத்தில் விழுந்துருவோம். அவரை வந்து அப்படியே ஒரு ஸ்திரீ வந்து அந்த நல்ல தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனாங்க பார்த்தீங்களா, ஸோ அப்படின்னு சொல்லி நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொன்னாங்க, கரெக்டான பாயிண்ட் அவங்க சாட்சியை சொன்னாங்க. ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, சொல்லுங்கள், வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆண்களா பெண்களா? இதில் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? விடுபட்ட பாயிண்ட்ஸ் டானி பிரதர் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்களா? சசி பிரதர் ஆண்கள் சைடில் ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஓகே, சசி பிரதர் ரெடியாக இருக்கிறாங்க, உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக இருக்குது, அது வேற நம்ம கொஞ்சம் கேட்டுக்கொண்டு இருப்போம். சசி பிரதர் இப்போ வந்து ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த பேசுவாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறது இருந்தேன். அதாவது சிஸ்டர் சொன்னாங்க, ஏவாள் விழுந்ததுக்கு ஆதாம் காரணம்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? ஐயா சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி பெஞ்சமின் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் அப்படின்ட்டு. ஆதாம் வந்துட்டு அந்த சேஃப்டி பண்ணலை அப்படின்னாக்கா இன்றைக்கு வந்துட்டு ஏவாளுடைய சந்ததியே இருந்திருக்கு. ஏவாள் அதோட கட். ஆதாம் அப்படி சாப்பிடல அப்படின்னாக்கா ஏவாள் வந்து அவங்களுக்கு மனைவியாக இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் சந்ததி வந்துருக்கவே வந்திருக்காரு. ஏவாளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவங்க சாப்பிட்டாரு அப்படியே. ஓகே, ஸோ இப்படி பேசிட்டே போகலாம். ஆனால் இது வந்து நல்ல கருத்து மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதர் வந்து நல்லா தமாசா
அதை எடுத்து சொன்னாங்க. ஸோ நல்ல காரியங்களை எடுத்துக்கொண்டு போனோம். பைபிள் காலேஜில் பாருங்கள், இப்படி நம்ம டிபேட் பண்ணும்போது சரி எது தவறுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேன்னா, பெண்டகோஸ்டல் சர்ச்சில் போயிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ட்ரெஸ் தான் நம்ம போடணும், நகை போடாத பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அதை கேட்டு அப்படியே இருந்தேன். ஆனால் பைபிள் காலேஜில் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் மெயினாக ஒரு காரியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோங்க. என்னென்னா, காட் வந்து சில கல்ச்சருக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாரு, சில கல்ச்சருக்கு காட் வந்து அலோவ் பண்ணுறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிலது வந்து விக்கிரகத்தோடைய கல்ச்சராக இருக்கும், அதுக்கு காட் வந்து எகென்ஸ்டாக இருக்கிறார். சில கல்ச்சர் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், அதுக்கு காட் அலோவ் பண்ணுறாரு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாலி இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம். ஸோ காட் வந்து அதை எதிர்த்து நிற்கலை. சில பாஸ்டர்ஸ் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தாலியை கரெக்டுன்னு சொன்ன உடனே வீட்டில் போய் ஒய்ஃப் வந்து அடின்னு வாங்குறாங்க. வாங்கி விசுவாசத்தில் போனவங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பைபிள் காலேஜில் எல்லா மாதந்தோறும் டிஸ்கஸ் பண்ணாலும் நல்லது தான். அப்போ தான் வந்து நம்ம எது கரெக்டுன்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவடைய முடியும். ஸோ எல்லாருமே நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். மாறன் பிரதர்லாம் முன்னாடி சொன்னாங்க நான் பேசுனதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் நல்லா பேசுனீங்க, பிரதர் நல்லா பேசுனீங்க, பாஸ்டர் எல்லாருமே பின்னாடி நல்லா பேசுனீங்க. காட் வந்து வாங்க, இடையில வாங்க, வரும்போது இன்னும் நம்ம வளர்த்து கொள்ள முடியும். ஸோ பாருங்க, நான் என்ன கன்க்ளூட் கொடுப்பேன்னா, பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஆதாம் முதல்ல வஞ்சிக்கப்படல, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. பவுல் வந்து ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு பிரதர். முதல்ல ஏவாள் தான் கண்ணியை பசிச்சா. பேசுறீங்களா? ஆண்கள் பெண் பேசுறீங்களா, பெண்கள் பேசுறீங்களா? சரி, யோசிச்சு வைங்க, ஒரு பாயிண்ட் யோசிச்சு வைங்க. ஓகே, பாருங்க, பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏவாள் தான் கனியை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர்றாரு. பவுலுடைய தியாலஜி, பவுலின் தாட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பவுலுடைய தாட் அப்படின்னு. அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பவுல் வந்து ஒரு வேத பண்டிதனுங்க. அவர் வந்து ஒன் சைடு டக்குன்னு சாய மாட்டார், ரெண்டு பக்கமும் கொண்டு அலசி கொண்டு வந்து கடைசியில் கன்க்ளூட் பண்ணுவார். அப்போ ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இருவரும் சமம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதே போல் கிறிஸ்துவுக்குன்னு பார்க்கும்போது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நான் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறேன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பிரதருக்கு வந்து ஒரு தாளந்தம் வைத்துக்கொள்ளுங்க, பிரதருக்கு 2 தாளந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 5 தாளந்தம் வைத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படி கணக்கு கேட்பார்னா, ஒரு தாளந்தை வாங்கினவங்க வந்து 2 தாளந்தை வியாபாரம் பண்ண வேண்டும், 2 தாளந்தை வாங்கினவங்க 4, 5 வாங்கினவங்க 10. எனக்கெல்லாம் அதிக தாளந்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிக கணக்கு கேட்பார். ஸோ நான் இவ்வளோ இது பத்தாது, இன்னும் போகணும், இன்னும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டு இருக்கேன். ஸோ ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க, நீங்கள் வெளியே போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்தால் போதும், நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு வகையில் அது கரெக்டு தான். ஆண்டவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கு கேட்பார். நீங்கள் வீடையும் மேனேஜ் பண்ணி எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ ஆண்டவருக்காக பண்ணோம். ஸோ அந்த ஈக்குவலில் காட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்பார். ஸோ ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, என்னுடைய பாயிண்ட்டு. இப்போ இந்த பாஸ்டர் அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்க. ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்களா? நம்ம இப்போ கேட்டது போல பெண்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, நாம் இப்போ கேட்டது போல் வெளியே போகிறதுக்கும் வெளியே நாம் ஊழியம் செய்கிறதுக்கும் ஆண்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடவுளுக்கு. ஏன்னு சொன்னாங்க, பெண்கள்கிட்ட நாம் சொல்லிட்டு போகிறது என்னன்னு சொன்னாக்கா, நாங்கள் இந்த பக்கம் ஊழியத்துக்கு போகிறோம், நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு சில போன இடத்துல பிரச்சனைகள் உண்டாகும், வேதனைகள் உண்டாகும், அந்த இடத்துக்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். பெண்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஏன்னு சொன்னாக்க நம்ம குடும்பத்தோடு தான் நாம் அந்த ஷேர் பண்ண முடியும். அதனால் நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அவங்களும் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்க இல்லைங்களோ எனக்கு கடவுளுக்கும் அவங்க. ஆனால் ஏன்னு சொன்னாக்கா, நமக்கு அங்கேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் போது நம்ம மனைவி அங்கே ஜெபிக்கிறான், அதான் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் தான் நமக்கு முதலாக நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் பெண்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பெண்கள் பலவீனம் பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்குள்ளேயும் பேசுகிறார். ஆனால் நான் ஒரு கதை எப்படி கேட்டேன், நிறைய பெண்கள் இந்த மாதிரி தண்ணி பிடிக்க போயிட்டாங்களா, தண்ணி பிடிக்கிற இடத்துல ரொம்ப சண்டை வந்துடுச்சா. அவங்க ஒரு பெண்ணுடைய
புருஷக்காரன் வந்து கொலை பண்ணியிருக்கிறானா. அந்த பெண்ணோட கிட்ட சொல்லியிருக்கிறானா, இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் மறைவிடமாக இருக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ அங்கே வந்து பெண்கள் வந்து தண்ணி பிடிக்கிற நேரத்தில் ரொம்ப சண்டை வந்துடுச்சுயா. சண்டை வந்த உடனே இந்த பெண் என்ன சொல்லிடுச்சான், திடீர்னு சொல்லிடுச்சா. இந்த ஆண்கள் கூட கொஞ்சம் மறைச்சி வைக்கலாம், ஆண்கள் கூட கொஞ்சம் மாற்றி வைக்கலான்னு பார்ப்போம். ஆனால் இந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களா, நீ என்ன இன்னைக்கு திட்டினா என் புருஷக்காரனை கொண்டு வந்துடுவேன், என் புருஷக்காரன் நேரு தான் புருஷனை வெட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறான். அப்போ பாருங்க, அந்த ஒளிஞ்சிருந்த அவனை காமிச்சு கொடுத்துட்டாங்க இந்த பெண்கள். அப்போ பெண்கள் நமக்கு உதவி பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, கர்த்தருக்கும் பிரியமாக. அப்போ நமக்கு ஊழியத்தில் வந்து நமக்கு தைரியப்படுத்தணும்னா இருந்தால் நம்ம குடும்பத்தில் தான் நம்ம ஜெபிக்கணும். என் கணவன் நான் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஊழியத்துக்கு போகிறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி பெண்கள் தான் அது எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்னது மாதிரி அவளும் ஏவளும் அதை சொன்னது போல், அதை வாஸ்து சொன்னது போல், இவங்க அந்த கனியை இவங்க பரிசில் கொடுக்காம இருந்தா இந்த பாவம் வந்திருக்காது, இந்த இதுவும் நமக்கு அந்த வாதிச்சிருக்காது. நமக்கு 2 பேரும் இந்த மாதிரி ஷேர் பண்ணாமல் இருந்தனால தான் நமக்குள்ள ஒரு வேறுபாடு உண்டானது. இது சொன்னதுக்காக பெரிய கிளாப் பண்ணுங்க. நல்லா இருக்கு, அருமையாக பேசுனாங்க. எவ்வளோ பேசணும்னு எனக்கே தெரியாது, அருமையாக பேசுனாங்க. 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி, ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. இந்த சிஸ்டர் பின்னாடி பேசல, உங்க பேர் என்ன சிஸ்டர்? மேரி. வாங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. நல்லா பேசுனீங்க ஃபர்ஸ்டர், 2 பேலன்ஸ் பண்ணி பேசுனீங்க. வேற யாரும் நீங்களும் பேசணும்னா பேசலாம், சரிங்களா? பேசுறீங்களா? ஒரு பாயிண்ட் பேசுறீங்களா? நம்ம பாஷையில் பேசினா போதும், நம்ம பாஷையில் பேசினாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க, வரீங்களா? வாங்க, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இன்னும் சாப்பாடு வேறு வரல, ஸோ 10 நிமிஷம் பேசலாம். நம்ம பாஷையில் பேசுங்க. பேசுங்க. இல்லாட்டி நீ தமிழில் பேசினா இருந்தால் நான் உட்காந்து தமிழில் பேச முடியுமா? தமிழில் பேச முடியாது. இல்லை, நீங்கள் உங்கள் பாஷையில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரி. நமக்கு பொண்ணுகளும் முக்கியத்துவம் இங்கே ஆணுகளும் நம்ம கூட தூய போயிட்டாச்சு படிச்சு நம்ம போச்சாம் பெஞ்சாக்கு 1000 நோக்கிஞ்சா பொண்ணாச்சு. ஆனால் பொண்ணாக தான் நாமும் நன்றி பரவாயில்லை. இது நம்ம எதை போகலாம் ஜெபிப்பா பிரார்த்தனை. ஆனால் புறத்தை போஞ்ச பக்கம் 1000 பொண்ணாச்சு முக்கியத்துவம். பின்ன ஆணுங்க பல வகைக்கு போய் வெஞ்சரு. ஆனால் அவரை போய் கஷ்டப்படாரு, ஆணுகளும் முக்கியத்துவம் ஆச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நம்ம வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வரும்போது முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்கள் தான். அவளை சொல்லி தான் அவர் முடிச்சிருக்கிறாரு. ஜெபிக்க சொல்லிட்டும் ஜெபம் பண்ணுறதுக்கு அது அவர் தான், பெண்கள் தான். நமக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்குறது பெண்கள் தான். அதை சொல்லி அவர் முடிச்சிருக்கிறார். ஆண்களை பற்றி பாருங்களேன். ஆண்கள் வந்து வேலைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், அதுக்காகத்தான் சொல்லி சம்பாதிச்சு வர்றவங்களும் ஆண்கள் தான். ஆனால் முக்கியத்துவம் ஆண்கள் தான். இதில் 2மே இருக்கு. சூப்பர். வாங்க லாஸ்ட்டாக சிஸ்டர் பேசி அப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நல்லா பேசுனீங்க பிரதர். என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பெண்களுக்கு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பைபிள்ல நம்ம பார்த்தா கூட இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. ராகாபை பார்க்கலாம், ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை எல்லாம் பார்க்கும்போது உங்க ஆண்டவர் சக்தி உள்ளவர் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவங்க கேரக்டர் வேற இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தையே அவங்க ரட்சிச்சாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங்கா நின்னாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், தாமாரை பார்க்கலாம், ரூத்தை பார்க்கலாம். அவங்க அந்நிய ஸ்திரீ தான், இருந்தாலும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு அவர் லவ் பண்ணாங்க, ஆண்டவர் மேலே உண்மையாக அன்பு வச்சாங்க. அதனால தான் அவங்க ஸ்ட்ராங்காக நின்று அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும்
இங்கே வந்து அவங்களுக்கு அந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த வம்ச வரலாறுல அவங்க பேர் வருது. தாமார் பேரும் பார்க்கலாம் நம்ம. தாமார் பேர் வருது, ரூத் பேர் வருது, ராகாப் பேரும் வருது. நம்ம அதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் அது கேள்விப்பட்டதுன்னா, நான் படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் பெண்களை கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த இங்கெல்லாம் வெளிநாட்டுல. ஏன் அப்படின்னா குழி தோண்டி புதைச்சதை கூட அவங்க நோண்டி எடுத்து கண்டுபிடிப்பாங்களா. நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். என்னோட லைஃப்ல நான் பார்த்தது என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் பெண்களுக்கு கொடுத்தா அதை ஆராய்ச்சி பண்ணாமல் விட மாட்டாங்க. ஆண்கள் மெதுவாக தட்டி கழிச்சுட்டு போயிடுவாங்க. பெண்கள் நோண்டி எடுத்துட்டு அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்காம விட மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படிதான் இருக்கேன், என்னோட கேரக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அன்பு வைக்கிறதுல அப்படிதான். அவங்க இதுதான் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன். சிறப்பாக பேசுனாங்க. பெண்கள் வந்து எதையும் ஈஸியாக விட மாட்டாங்க, நோண்டி எடுத்துருவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது கெட்டதாக இருந்தாலும் அது நோண்டி எடுத்துட்டு வருவாங்க. நல்லா பேசி இது கொண்டு வந்தீங்க. இதே போல் நீங்கள் வார்த்தைகள் வளர்த்துக்கொள்ளுங்க. நல்ல சாட்சி அருமையான சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ பாருங்கள், என் லைஃப்லேயும் போன வாரம் நடந்த ஒரு சாட்சியை சொல்லி நான் வந்து இந்த கிளாஸை முடிக்கிறேன். அப்போ லாஸ்ட் வீக் நான் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீரே, எங்கள் ஊழியம் என்னன்னு சொல்லி இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு விஷன் பார்த்தேங்க. என்ன விஷயம்னா, என் வயிற்றுலேருந்து அப்படியே தீ வருது. அது மேலே அப்படியே நெஞ்சு வழியில் வந்து வாய் வழியில் தீ அக்கினி வந்து அப்படியே வாய் வழியில் நான் கக்கரை வாந்தி பண்ணுறேன் தீயை. அப்படி மறுபடியும் அதை பார்க்குறேன். அப்போ எனக்கு அது புரியலை. சம்டைம்ஸ் விஷன் வந்தால் நான் என்ன காட் கிட்ட கேட்பேன்னா, ஆண்டவரே நீ எனக்கு வசனத்தில் வெளிப்பாடு தந்தால் ஒழிய அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நான் அப்படியே பார்த்து விட்டு பைபிள் திறந்து படிக்கிறேன். அப்படியே ஏசாயா 55 தேவன் அனுப்பிய வார்த்தை வந்து மழை வந்து இங்கே வந்து கிரியை நடப்பிக்காமல் அது மேலே திரும்பி போகாது. ஆண்டவர் அனுப்பின மழை அது வந்து பூமியில் ஆகாரம் வருவித்து தான் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இருந்ததுங்க. எனக்கு அது கன்ஃபார்ம் ஆச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமது வாயில் வார்த்தைகளை போட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அது வந்து தீ மாதிரி எனக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சது. அதை நான் கக்குறேன். அங்கே வந்து ஒரு பெரிய அக்கினி எழுப்புதல் வருகிறது. ஸோ அந்த வார்த்தையை எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும்? நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணுவோங்க. பல வேலைகளில் நம்ம எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு யாராவது வந்து கேட்பாங்க, எப்படிமா இருக்கிற உன் லைஃப் எப்படி இருக்குது? ஏதோ இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில் போதுங்க. 3 மணி நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணது ஒரு வார்த்தையில் அழிஞ்சு போயிடும். அது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சிலர் வந்து ரொம்ப ப்ரேயர் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்டவர் என்னை நல்லா வைத்திருக்கிறாரு, வைப்பார் அப்படின்னு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துகிறோம். ஸோ வாயின் வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இருதயத்தின் யோசனைகள், திங்கிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ காட் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. நான் வந்து நினைப்பேன், பைபிள் ஸ்டடி மூலமாக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியுமா? சில டைம் நானே நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன் வார்த்தையை பேசுறதில்ல, என்னுடைய வார்த்தையை பேசுறது. அந்த வார்த்தையை பேசும்போது அது வந்து கிரியை நடப்பிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் எங்கே போகிறீங்களோ, வெளியே போகிறீங்களோ, ஊழியத்தில் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்க. அது கண்டிப்பாக கிரியை நடப்பிக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இங்க இருந்தா நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இந்த காலத்துல சொன்னோம்னா ஒரு விஷயம் எனக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அது அப்படியே பெண்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு அப்படி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. பெண்கள் ஈஸியா அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. சுவிசேஷம் ஆனாலும் சரி, ஒரு விஷயம் அக்காட்ட நான் சொன்னேன்னா அக்கா போய் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க போய் ஒரு கும்பலா இருந்தாங்கன்னா அது அப்படியே சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆண்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா பெண்கள் அப்படிதான் இது பண்ணிடுவாங்க. ஸோ சுவிசேஷத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல ஒருவேளை அப்படி இருந்த பெண்களுக்கு சான்ஸ் அதெல்லாம் நான் கேட்கல. இருந்தா இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா பைபிள்ல கிளவி பேச்சு கூடாது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நல்லதையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், கெட்டதையும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், எதுனாலும் நாங்கள் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஓகே, ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். ஸோ பாருங்க, எங்கள் அங்கிள் இருக்காங்க, ஒய்ஃபோடைய அங்கிள் இருக்காங்க. அவர் வந்து காலையில் 4 மணிக்கு எழும்பி ப்ரேயர் பண்ணுறாரு. 3 மணி நேரம் டெய்லி ஜெபிப்பாருங்க. டெய்லி 3 மணி நேரம் ஜெபிப்பார். ஆனால் அவர் சபை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், பல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு 20 பேர் 25 பேரை வைத்து வருஷக்கணக்கை ஓட்டிகிட்டு இருக்கிறார். பட் டெய்லி 3 மணி நேரம் ஜெபிப்பார். ஆனால் யோசிப்பேன், இதில் இவர் மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசிப்பேன். அப்புறமா தான் அவர் பேச்சை பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அப்படின்னு பேசுவார்.
நான் ஜெபித்தேன், நான் ஃபாஸ்டிங் பண்ணேன், நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இவருடைய ஜெபத்தின் மேலே முக்கியத்துவம் போட்டுடுறாரு, இல்லைன்னா ஃபாஸ்டிங் மேலே முக்கியத்துவம் போட்டுடுறாரு. ஆண்டவர் கிருபையின் மேலே வார்த்தைகளை போடவில்லை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா பைபிளில், எல்லாரையும் விட அதிகமாக நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், எல்லா அப்போஸ்தலர்களை விட அதிகமாக நான் செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் நான் செய்யலைங்க, தேவனுடைய கிருபை என்னை செய்ய வைத்தது. வித்தியாசம் பாருங்க, என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? ஸோ காட் எனக்கு கற்றுக் கொடுத்து வர்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசு, பாசிட்டிவ் மட்டும் பேசு, மீதி நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தீர்மானம் எடுப்போம். தீர்மானம் எடுத்து என்னுடைய காரியத்துக்குள்ளே கடன் செல்வோம். வேறு ஏதாவது சாட்சி சொல்ல வரும்னா நீங்கள் சொல்லலாம். 2 மணிக்கு தான் நம்ம கிளாஸ் முடிப்போம், இன்னொரு 15 நிமிஷத்துக்கு. யாராவது நீங்கள் சாட்சி ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புனா பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் டைம், செகண்ட் டைம் கூட நீங்கள் பேசலாம். சிஸ்டர் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க சிஸ்டர். சாட்சி சொல்ல விரும்புனா சொல்லலாம். வாங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, வாங்க உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண பிற்பாடு வாங்க 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 அப்படியே ப்ரேயர் பண்ணி முடிச்சுங்க. சாட்சி சொல்லி ஃபைனல் ப்ரேயர் பண்ணி முடிச்சுங்க. சிஸ்டர் நீங்களும் சொல்லணும்னா சொல்லலாம். வரீங்களா? முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வரலாம். அநேக நாட்டுக்கு இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் சாட்சி இது வரைக்கும் இங்கே சொன்னதில்லை. நானும் இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார். எங்கள் அம்மா அப்பா படிப்பு பதிவு தெரியாதவர்கள் ஆக்சுவலாக அதிகமாக நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதனால ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஒன்றுமே படிக்காத அம்மா, ஒன்று கூட படிக்காதவர்கள், ஸ்கூலுக்கே போகாதவர்கள். ஆனால் இதுவரைக்கும் எங்களை நன்றாக படிக்க வைத்திருக்கிறாங்க. பிரயாசப்பட்டு ஜெபம் செய்து வேதம் வாசித்தாங்க, வார்த்தைகளை அவங்க கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதுவரைக்கும் சாட்சியாக வாழ வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார், ஆனால் எனக்கு ஊழியம் செய்வதற்கு முழு மனசே இல்லை. ஆண்டவரே அதுக்குள்ள தகுதி என்கிட்ட இல்லை, ஆண்டவரே எப்படி ஊழியம் செய்கிறது ஆண்டவரே அப்படி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு கன்னியாகுமரியில் ஒரு ஊழியக்கார இடத்துல போய் ஜெபிக்க போயிருந்தோம். அங்கே போய் ஒரு 10-30 பேர் போயிருந்தோம். ஆக்சுவலாக இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்க முடியாது போயிருந்தோம். 104 வயசு அவருக்கு. அப்போது இப்போ எல்லாம் ஜெபித்திருக்கும் போது கடைசியில் உட்காந்துருக்கிற என்ன பிரபு அப்படின்னு கூப்பிட்டாரு. பிரபுன்னு கூப்பிட்டு முன்னரவா அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, என் பேர் யாருன்னே தெரியாது, அந்த பாஸ்டர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் கூப்பிடான்னு சொல்லி ஜஸ்ட் போனேன். உடனே தலைமையில கை வச்சு உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், ஊழியம் செய் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அதன் பின்பதாக படிக்க பிரயாசப்பட்டோம். அதன் பின்பதாக ஆண்டவர் பிகாம் முடிச்சு எம்காம் முடித்தேன். எம்காம் முடிச்சு எம்டி பிரயாசப்பட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா கூட ஊழியம் செய்ய அழைச்சிருந்தார். செஞ்சுட்டு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். அம்மா ஆரம்பத்தில் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. காலேஜ் படித்து முடிச்சு வந்தோடனே உனக்கு பைபிள் காலேஜ் உண்டு அப்படின்னு சொன்னார். அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, ஊழியம் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சபை ஊழியத்தை முக்கியத்துவப்படுத்திகிட்டே இருந்தேன். இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரிஸ் நான் செய்ய என்னால் முடியாதுன்னு தள்ளி போட்டதுனால பல ஆண்டுகள் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே தாமதம். காரணம் என்ன சொன்னால் அவருக்கு வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கல. என்னைக்கு இந்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சனோ ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு கிளியர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறார். பெரிய காரியம் ஆக்சுவலாக வாழ்க்கையில் நடந்த காரியம்லாம், தங்கச்சி திருமண காரியங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து அடியோட திருமண காரியங்கள் எல்லாமே எதிர்பாராத விதமாக நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு என் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு போனாலும் திருமண காரியத்தை குறித்து ஒரு பெரிய சாட்சி தான். ஆண்டவர் அறியாதவர் இன்னைக்கு நிறைய பேர் அழிந்திருக்கிறாங்க. பிரபுவா இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அநேக சபைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்பா கூட பிறந்த 3-4 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால ஆண்டவரை உறுதிப்படுத்தியிருக்கிறார், இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி உனக்கு உண்டு. அதனால தொடர்ந்து நான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சீக்கிரமா ஆண்டவரை சபையை தாங்க, நானும் இதே போல இந்த காரியத்தை ஆங்கிலத்தில் செய்யறதுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சேர்க்க ஒப்பு கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு அச்சரித்து கொடுங்க. ப்ரேயர் பண்ணுவாங்க. வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புனா சொல்றியா? வரீங்களா சார்? சொல்லி முடிச்சோடனே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில கர்த்தர் அந்த நாளை முன்குறித்திருக்கிறார், விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை, இந்த இடங்கள்ல வந்து இவ்வளோ பங்கு பெறுவோம் என்று சொல்லி இவ்வளோ வாய்ப்புகள் கர்த்தர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, என்னையும் ஒரு கருவியாக வைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது, நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் பிறந்த மகள் தான். born and brought up ஃபுல்லாக கிறிஸ்டின் தான். ஆனால் சின்ன வயசுல இருந்தே தேவன் அப்படின்னா எல்லாமே இருந்துச்சு. நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய எய்ம் எல்லாம் மிஷினரியாக போகும்.
எப்படி நர்சிங் முடிச்சுட்டு அங்கே போய் நம்ம ஒரு மிஷினரி மீன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி ஊழியம் பண்ணணும் ஆண்டவருக்காக மேரேஜ் முடிச்சு அப்படி பண்ணணுங்கிற ஒரு எய்மோட தான் நான் போய் எல்லாமே எழுதி சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். எல்லாமே பிரயாசப்பட்டும் ஆனால் ஃபுல்லுமே ஒன்றுமே வாய்க்கலை. எல்லாமே ஃபுல்லு இது. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கிடச்சிச்சு. அந்த காலத்தில் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னா அப்படி ஒரு பெருசாக நினைப்பாங்க. ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏதாவது ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். சும்மா படித்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அந்த வைராக்கியம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. அந்த மைண்டோடு இருந்து அப்படியே வெயிட் பண்ணும்போது பைபிள் காலேஜ் தான், வேறு எல்லா டோருமே க்ளோஸாக இருக்குது. பைபிள் காலேஜ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது. அது போகணும் அப்படின்னா பெண்டிகாஸ்டல் பைபிள் காலேஜ் தான் ஓப்பனாக இருக்குது. எங்கள் லைனில் உள்ள பைபிள் காலேஜ் எதுவுமே இல்லை. பாரம்பரிய கிறிஸ்தவத்துக்குரிய அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த லைனில் பெண்டிகாஸ்டல் லைன் போகுது. நான் ஃபஸ்ட்டு போகும்போது ஜுவல்ஸ் போட்டு தான் போனேன். ஏன்னா பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருக்கிறதுனால அது எனக்கு அவ்வளோவா கலக்கணும் வைக்கணுங்கிறதுலாம் தெரியாது. அதோடைய இது எதுவுமே தெரியாது, கான்செப்ட் எதுவுமே தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. இது வரைக்குமே அது ஒரு சாட்சியாக இருக்கு. எப்படின்னா காலேஜுக்கு பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே காலேஜ் இருக்குன்னா அங்கே வரைக்கும் போட்டுருவேன். பஸ்ஸில் வச்சு கலத்தி வச்சிருவோம் உள்ள. காலேஜ் ஹாஸ்டலில் தங்கும்போது யாருக்குமே தெரியாது, டீச்சர்ஸ்க்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் உள்ளே வச்சிருப்பேன். அப்படி போகும்போது எடுத்துக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டுக்கிறேன். நான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதில் இருக்கிறதுனால அப்படியே போயிட்டே தான் இருந்தேன். 1 இயர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. செகண்ட் இயர் போகும்போது ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக கேட்டுச்சு, நீ கலத்தணும் அப்படின்ச்சு. இது நான் டாப்பிக்காக பேசலை. ஆண்டவருடைய கிருபை அன்பு ஒருத்தர் ஏவும் போது அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்தோம்னா அதுதான் முக்கியம். அதை பிரதர் சொன்னது போல அதனுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை சார்ந்திருந்து நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். அப்படியே கொஞ்ச நாளா தேவனுடைய சத்தத்துக்கு உடனே நம்ம செவி கொடுக்க மாட்டோம். 4 அடி வாங்கினா தான் என்ன செய்வோம், செவி கொடுப்போம். அதே போல ஆண்டவர்கள் 2-3 நேரம் வான் பண்ணி பார்த்தாங்க, கேட்கல. நான் தானாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்து எல்லாம் செஞ்சு எனக்கு ஒரு அண்ணன் தான் உண்டு. எங்கள் வீட்டில் நானும் அண்ணன் தான். அண்ணன் இது வரைக்கும் அகேன்ஸ்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ வரைக்கும் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிது, கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஊழியங்களிலே. ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு நான் போனால் இது வரைக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்க அதே லைன்ல இருக்கிறாங்க, குறை சொல்லலை. ஆனால் அவங்க நினைச்சுவாங்க அப்படியே என்னமோ பார்த்தா அப்படி ஏதோ ரொம்ப அற்பமாக நினைக்கிற மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கிறதுனால செய்வாங்கன்னா, ஆனால் ஆண்டவருக்காக அவருடைய அன்பு இந்த டாபிக் போல ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால, நான் அவருடைய அன்பால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால, ஏசப்பா நேரத்தில் வந்து அன்பு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அன்பு என்னில் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால அவருக்காக என்னால் நினைச்ச முடியுது, நிற்க முடிகிறது. அவரால் எல்லாமே அவரால் அந்த வைராக்கியத்தோடு நின்று இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. ஏசப்பா இன்னமும் எனக்கு கிருபை தந்து அவருடைய ராஜ்யத்திற்காக என்னைய பயன்படுத்துவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதெல்லாம் அவங்க சொன்னது போல அந்த நகைக்குரிய டாபிக் நான் பேச மாட்டேன். அது ஒரு மிராக்கிள் என்னன்னா, கரெக்டாக அந்த சப்ஜெக்ட் உண்டு. தியாலஜியில் வந்து இது நகை போடுறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு உண்டு போர்ஷன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஃபீவர் கரெக்டாக இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருந்து நான் உள்ள படுத்துருக்கிறேன். எனக்கு தெரியாதெல்லாம் என்ன நடக்க சவுண்டு கேட்குன்னு தெரியும். டாமெண்ட்ரி பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் அது ஆண்டவருடைய சுத்தம். ஏன்னா எனக்கு ஒரு வேலை தெரிஞ்சிட்டுன்னா நான் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் போடக்கூடாது, போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஆண்டவர் அதுலேயும் அப்போ இப்போ என்னன்னா, நான் மனசார யாருனாலும் ஆண்டவருடைய அன்புனா பார்த்து தான் சொல்லுவேன். அன்பு மட்டும் தான், அவருடைய வார்த்தையை மட்டும் தான் நம்மளுடைய சொல்ல வேண்டியது கடமை. நீங்கள் இருக்கிறவங்களும் அப்படிதான். உங்கள் ஜாதி மக்கள் மத்தியில் எந்த ஏரியானாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல அதை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு. அதனால நிறைய வீழ்ச்சிகள் தான் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் நம்ம நிரப்பும் போது என்னன்னாலும் நம்மளால ஆண்டவருக்காக நிற்க முடியும். கர்த்தரும் நிச்சயமாக நமக்குள்ள கிரியை செய்ய முடியும். நம்ம கர்த்தர் தான் ஆசை. நல்ல சாட்சி சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம பைபிள் காலேஜ் ஏன் படிக்கிறோம்னா, காட் வந்து சில பேருக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுவாங்க. சிஸ்டருக்கு நகை கலக்கணும்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் காட் அவங்கள நேசித்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து உபதேசமாக சபையில் சொல்லக்கூடாது, பட் அவங்களுக்கு பர்சனல், ஓகேவா? ஆனால் இன்னைக்குள்ள பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாருமே நகை கட்டிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபாஸ்டிங் இவங்களுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் ஃபாஸ்டிங்னு சொல்லிடுவாங்க. ஊழியம் இவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, எல்லா ஊழியம்னு சொல்லிடுவாங்க. ஸோ பைபிள் காலேஜில் நம்ம படிக்கும்போது பவுல் சில இடத்துல சொல்கிறாரு, நான் வந்து கட்டளையாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கம்பல்சரியாக கடைப்பிடிச்சு ஆகணும். சில இடத்துல பவுல் சொல்கிறாரு, யோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா ஆலோசனை. ஸோ எது யோசனை, எது கட்டளை, அது தெரியணுங்க பைபிள் காலேஜுக்கு. அது தெரியாமல் போய் வெளியே போய் சொல்லும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற மாதிரி போயிடும்.
ஸோ பைபிள் காலேஜ் நீங்கள் வாங்க, மற்றவங்க ஆப்சண்ட் ஆனாலும் பார்க்காதீங்க. சிஸ்டர்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறது பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சென்னையிலேருந்து நைட்டெல்லாம் கண் விழித்து வந்து இது போன்ற சாட்சிகளை பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பாக வரணும், அடுத்த வாரம் வரணும் அப்படின்னு தோணும். ஸோ நல்லா சாட்சி சொன்னீங்க சிஸ்டர். வந்து ஆண்டவர் பர்சனலாக அவங்கள ஒருவனை அழைத்து ஆசீர்வதித்தார். பாருங்கள், ஊழியத்துலேயும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா பார்ட் டைம் மினிஸ்ட்ரியான்னு சொல்லி நீங்கள் ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதில் மாத்திரம் சொல்லிட்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த டைமில் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசிட்டாரு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நான் திருப்பி கேள்வி கேட்டேன், ஆண்டவரே அப்போ நான் எண்ணத்தை உண்பேன் எண்ணத்தை உடுப்பேன் என்று சொன்னார். உன்னை நான் நடத்துவேன்னு சொன்னார். இம்மட்டும் நடத்தினார், பெஸ்ட்டாக வழி நடத்தினார், எந்த குறையும் வைக்கல. வீடு ஓப்பனிங்க்கு வந்தவங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. 10 வருஷத்தில் தலைகீழ மாற்றம் ஆண்டவருடைய இது வார்த்தை. ஆனால் நான் போய் ரோட்டில் பார்க்குறவங்களெல்லாம் பிடிச்சி நீ ஊழியத்துக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு மேபி வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்ய வேண்டிய அழைப்பு இருக்கலாம். அப்போ அவங்கள நான் வற்புறுத்தி வர வச்சேன்னா என்ன ஆகும்னா அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அவங்க வேலை போயிடும், வீடு பிள்ளைங்க பட்னியாக இருப்பாங்க, அப்புறம் நான் தான் சாப்பாடு போடணும் அவங்களுக்கும் சேர்த்து. ஸோ அது தப்பாயிடும். ஸோ யாருக்கு என்ன அழைப்பு, எது பர்சனல், எது பப்ளிக், எது இண்டிவிஜுவல், நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு, எது சபைக்கு, அதுக்கு தான் பைபிள் காலேஜ் மெயினுங்க. நம்ம போதிப்பவர்களுக்கும் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பாஸ்டர்ஸ் அது தெரிஞ்சிருக்கணும், விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைபிள் காலேஜ் தொடர்ந்து வாங்க. அடுத்த வாரம் நம்ம ப்ராக்டிஸ் வைப்போம். ஸோ மோஸ்ட்லி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அடுத்த மண்டே இருக்கும். மண்டே வர முடியுமா? 23ஆம் தேதி நீங்கள் வேலைக்கு போகணுமா? ஒரு நாள் லீவ் போட்டு சரியா வேலைக்கு போகிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கொஞ்சம் மண்டே சாட்டர்டே வர வேண்டாம். சாட்டர்டே லீவு, நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு பதிலாக மண்டே வர முடியுமா? திங்கட்கிழமை வர முடியுமா? முடியலன்னா நம்ம வேற யோசிக்கணும், டேட் யோசிக்கணும். ஓகே. ஸோ அது கிறிஸ்மஸ் ஒட்டி வருது பாருங்கள், 23 வருது, 23. ஸோ அன்றைக்கி வந்தீங்கன்னா நம்ம நல்லா இது பண்ணலாம், நம்ம தாளத்தை பயன்படுத்தி சுவிசேஷம் இருக்குது. நல்லா சொன்னீங்க எல்லாருமே. நல்லா இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கலையா? நல்லா தெளிவாக பேசுனீங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லைன்னா இப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி இந்த ஃபெலோஷிப்பை இந்த கிளாஸை முடிப்பாங்க.